ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தி ப்ளூம் ஜர்னி. இந்த வீடியோவில் என்னோட டெரஸில் நான் எப்படி ஈஸியாக சன்ஃப்ளவர் வளர்த்துனு தான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சீட்ஸ் வாங்கிக்கோங்க. நர்சரியில் கூட கிடைக்கும். ஹெல்த்தியான சீட்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது பாட்டிங் மிக்ஸ். பாட்டிங் மிக்ஸோட ரேஷியோ, என்னென்ன பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணணும் எல்லாமே நம்மளோட சேனலோட ஷார்ட்ஸில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட். சன்ஃப்ளவருக்கு வந்து நல்ல நீளமான அகலமான பாட் தேவைப்படும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பாட்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த்து வந்து சன்லைட், ஃபிஃப்த் வந்து வாட்டர். இது 5 மட்டும்தான். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ப்ளேஸுமே குட்டியாக இருந்தால் போதும். நீங்கள் வந்து எனக்கு ப்ளேஸ் இல்லை, என்னால் சன்ஃப்ளவர் வளர்த்த முடியாது அப்படிலாம் கிடையாது. ஒரு சீட்ஸ் போட்டு 5 to 6 டேஸ்லேயே நல்லாவே வந்து சீட்ஸ்லேருந்து ப்ளூம் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 வீக் 2 வீக் அப்புறம் இந்த மாதிரி லீவ்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ தான் அதனுடைய ப்ராசஸ். கரெக்ட். நான் வந்து சீட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு கொண்டு போய் டெரஸ்லேயே வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் சன்லைட் நல்லா கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய இடம் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன ஸ்பேஸ்லேயே நமக்கு வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் வந்து ஈஸியாக வளர்த்திடலாம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக சன்ஃப்ளவர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூலை எண்டிங்கில் வந்து சீட்ஸ் போட்டேன். ஆகஸ்ட் எண்டிங் அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பட்ஸ் வந்து சீக்கிரமாக வச்சிருச்சு. ஆனால் ப்ளூம் ஆகிறதுக்கு 15 to 16 டேஸ் எடுத்துக்கிச்சு. ப்ளூம் ஆகிறதுக்கு தான் டைம் ஆச்சு. நான் வந்து இது ஏன் கட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் சீட்ஸுக்காக விட்டுருக்கேன். சன்ஃப்ளவர் மறுபடியும் நம்ம டெரஸில் போடுறதுக்காக சீட்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சன்ஃப்ளவர்ஸை வந்து அப்படியே விட்டுட்டேன். இது வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் சைட்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த எல்லோ கலர் பெட்டல்ஸ் அது எல்லாமே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் நல்லா மெச்சூர் ஆகி நமக்கு சீட்ஸ் வந்து பெருசாக கிடைக்கும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். அந்த கிளிப்பில் நான் ஆட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃப்ரம் சீட்ஸ்லேருந்து எப்படி வந்து மறுபடியும் அகெயின் சீட்ஸ் எடுக்கிறோன்னா ஃபைனலாக இது வந்து ப்ளூம் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சன்ஃப்ளவர்ஸ் வந்து எவ்வளோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 டேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகாமல் பிளான்ட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவேன் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த சன்ஃப்ளவரை வளர்த்துறதுக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மி, குழந்தைங்க கூட வளர்த்தலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்த வீடியோக்கு இப்போ பார்த்த கிளிப்லேயும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சென்டரில் பார்த்தீங்களா நல்லா இந்த போலன்லாம் மெச்சூர் ஆகிட்டு வருது. அதுக்கப்புறம் 6th to 7th டே அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி சுருக்கிடும், ட்ரை ஆகிரும். அதுக்கப்புறம் தான் சென்டரில் இருக்கிற பார்ட் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணி சீட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். அதாவது நல்லா வந்து பெருசாகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சீட்ஸ்க்கு எடுக்க முடியும். அப்போ தான் சீட்ஸ் வந்து மெச்சூர் ஆகிருக்கும். நீங்கள் போட்டாலும் நெக்ஸ்ட் பிளான்ட்டாக தளைஞ்சு வரும். இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிளான்ட்டே ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நான் வந்து ஒன்று மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துகிட்டு வந்து நல்லா வந்து கீழே வந்து தட்டுனிங்கன்னா அந்த போலன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்துடும். கீழே வந்து சென்ட்ரல் கீழே வந்து அந்த பிளாக் கலரில் ஒன்று காமிக்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து சீட்ஸு. இதெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சீட்ஸ் எடுத்துக்கலாம். சீடையுமே நல்லா ட்ரை ஆகி இருக்கணும். நீங்கள் அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து பொக்கே செய்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அன்டில் நெக்ஸ்ட் டைம் கீப் க்ளோயிங் அண்ட் கார்டனிங். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.